ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அப்போஸ்தலர் 9:36. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தோர்க்காள் என்று மறுபெயர் கொண்ட தபித்தாள், இவங்க வாழ்ந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தான தர்மங்களையும் நற்கிரியைகளையும் மிகுதியாய் செய்தாங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த அம்மா சில வியாதிகள் மூலமாய் அவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார். அப்பொழுது பேதுரு அந்த தேசத்திற்கு, அந்த பட்டணத்துக்கு அருகாமையில் இருக்கிறார் என்று அறிந்து ஆள் அனுப்பி, நீர் வந்து இந்த மகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த மகளுடைய மரணத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்போ அவர் அங்கே வரும்போது அங்கே இருக்கிற அநேக விதவைகள் சூழ்ந்து கொண்டு அழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த அம்மாவை குறித்து அநேக காரியங்களை சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த அம்மா தைத்த அங்கிகளை காண்பித்து அழுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த தோர்க்காள் என்கிற இந்த அம்மா, இந்த தபித்தாள் என்கிற இந்த அம்மா வாழ்ந்த நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, முதலாவது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்ந்ததை நமக்கு காட்டி கொடுக்கிறது. பாருங்க, அவர்கள் தனிமையாக இருந்தாலும் அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டாங்க. அவங்கக்கிட்ட நிறைய நற்கிரியைகள், நல்ல பண்புகள் இருந்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. தானம் தருமங்களை அதிகமாய் செய்தால் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அநேக விதவைகள் அவர்களை நேசித்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களா? தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா? தான தர்மங்களை செய்கிறீங்களா? நிறைய நல்ல பண்புகள் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, இன்றைக்கி நம்மள்கிட்ட கோபம், எரிச்சல், பொறாமை, போட்டி, ஏன் உதவி செய்யக்கூடாது, அவன் வளர்ந்துடக்கூடாது, இப்படி அநேக கெட்ட குணங்களும் கெட்ட பண்புகளும் நிறைந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த தோர்க்காளுடைய வாழ்க்கையை நம்ம தியானித்து பார்க்கும்பொழுது, அவங்க தனிமையாக இருந்தாலும், எளிமையாக இருந்தாலும், சிறுமையாக இருந்தாலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு பிடித்திருந்தது. அந்த வாழ்க்கை தேவனுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததுனால தான் அந்த நேரத்தில் பேதுரு அந்த இடத்துல வந்து அந்த மகளை மீண்டும் உயிர் பெற செய்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, தோர்க்காள் என்கிற ஆண்டவரே அம்மாவை குறித்து நாங்கள் தியானித்தோம். அவர்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அநேகருக்கு சொல்லி ஆண்டவர் அநேகருக்கு ஆண்டவர் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்தாங்க. ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆண்டவரே நாங்களும் அப்படியாக வாழ ஆண்டவரே உம்மை நாங்கள் பிரதிபலிக்க, சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.